அனைவருக்கும் வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பாடத்தில் மிக அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற இங்கே மேற்கொள்ள வேண்டிய எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிலபஸ் மாறினது. புதிய சிலபஸ் படி பார்க்கும்போது 6 to 10 பாடப்புத்தகங்களை அட்டை டு அட்டை படிக்க வேண்டிய தேவையில்லை. மொழிபெயர்ச்சிக்கு தான் இதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இலக்கணம் அப்புறம் புக் பேக், அதாவது பாடப்பகுதிக்கு பின்னால் உள்ள பயிற்சிகள் அனைத்தையும் நல்லா தரவிடணும். அடுத்தது நம்ம அழகு 7 எடுத்தோன்னா அதை நம்ம பாடம் எப்போவும் வழக்கம் மட்டும் அட்டை டு அட்டை படிச்சுட்டே இருப்போம். அதில் என்ன கேட்பாங்கன்னா, முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் சார்ந்த பகுதிகளாக மெயினாக சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ் பாடப்புக்கில் இயல் 1 எல்லாமே தமிழுக்கு பெருமையை சொல்லக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் நம்ம 6 to 10 செய்யுள் உரைநடை எல்லாமே, அதாவது இயல் 1 6 to 10 இயல் 1 எல்லாத்தையும் ரொம்ப தரவுன்னு நல்லா படிச்சிடணும். அடுத்தது நம்ம நோட்ஸ் எழுத வேண்டியது, நோட்டை தொகுத்து நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதோட நோட்டில் தொகுத்து எழுதி படிக்கணும் கொஞ்சம் எல்லாம். அது எதுலான்னா 6 to 10 புக் பேக் கரைச்சொற்கள், அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், அப்புறம் பொருள் தருக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இது 6 to 10 புக்கில் பின்னால் உள்ள எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் அவ்வளோ மனசில் நிற்காது. நம்ம நோட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையும் அவ்வளோ தொகுத்து வரிசையாக நோட்டில் எழுதி வச்சுக்கிடணும். அப்படின்னா கண்டிப்பாக அது மனசை மறக்கவே செய்யாது. அடுத்தது ஒரு நூலாசிரியர், அதாவது செய்யுள். அடுத்தது பாடப்பகுதியில் உள்ள செய்யுள் பகுதியில் உள்ள ஆசிரியர், அந்த செய்யுள் ஆசிரியர் அவர் எழுதின அந்த நூல் மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய வேறு நூல்கள் இவற்றையும், அடுத்தது அதில் இந்த பாடப்பகுதியில் செய்யுள் ஆசிரியர் எல்லாருடைய பேரும் அவர் எழுதின எல்லா நூல்களையும் நீங்கள் பட்டியலிட்டு தொகுத்து நீட்டாக எழுதி வச்சுருக்கணும். நமக்கு ஏன்னா அதுலேருந்து 2 கேள்வி வரும், அதை நல்லா படித்து எழுதி வச்சுருக்கணும். அப்புறம் இலக்கண குறிப்பு, நமக்கு செய்யுள் பகுதியில் இலக்கண குறிப்பு முக்கியமாக கேட்பாங்க. அது 9, 10 பாடப்பகுதிகளில் தான் நிறைய இருக்குது. அதனால் இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் அதிலே 2 கேள்வி வரும். அந்த இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் தொகுத்து வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. அது பிறகு கொஞ்சம் தான் இருக்குது, 9 to 10 தான் நிறைய கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நீங்கள் இலக்கண பகுதியில் நல்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய இலக்கண பகுதி எதுலான்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், வினைமுற்று, பெயரெச்சம், வினையச்சம், வினையால் இணையும் பெயர், இதெல்லாம் தான். அடுத்தது செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாம் தான். இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்லா தரவு பண்ணி படிச்சிடுங்க. அடுத்தது தொடர் வகைகள் தந்திருக்காங்க. அது தொடர் வகைகள் நம்ம 4 செய்தி, வினா, கட்டளை, உணர்ச்சியெல்லாம் பார்த்துருக்கோம். அது போக 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் 2 பகுதி பாடம் இருக்குது. அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதிலிருந்து கேட்கலாம் நிறைய, ஆனால் அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வேறு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது எதுலான்னா, பாடப்பகுதியில் உள்ள பெட்டி செய்திகள்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க, அதாவது தெரிந்து தெளிவோன்னு உள்ள தலைப்பில் இருக்கும். அப்புறம் மேற்கோள்கள், இதையெல்லாம் நல்லா படிச்சிடணும். அதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது 2 கேள்வி வரும். அடுத்தது சிலபஸில் 1 to 7 வரை அலகுகளை நம்ம டைம் டேபிள் போட்டு திட்டமிட்டு படித்தோன்னா நிச்சயமாக 90க்கு மேலே மதிப்பெண் எடுக்கலாம். எடுத்துக்காட்டால் நம்ம அலகு 1 அலகு 2 திங்கக்கிழமை படித்தோன்னா 3 4 செவ்வாய் படிக்கணும், 5 6 புதன். அப்புறம் 7வது இயலுக்கு தான் நம்ம 3 நாள் கண்டிப்பாக கொடுக்கணும். வாரத்தில் இறுதியில் கடைசி நாளில் எல்லா பாடங்களையும் 1 to 7 வரை அலகு 1 to 7 நல்லா ரிவிஷன் பண்ணணும். அடுத்தது அலகு 7 கொடுக்கப்பட்ட பகுதிகளை மட்டும் நம்ம ரொம்ப கூடுதல் திரும்ப வேறையெல்லாம் எளிமையானது தான். அலகு 7 உள்ளதான் கொஞ்சம் கசிரமமாக உள்ளது, அதை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணணும். வேறு இதில் வேறு பாடங்களை இதில் என்ன செய்யணும்னா, வேறு பாட புத்தகங்களை வேறு ஏதாவது போல்டு சிலபஸில் உள்ள புத்தகங்களை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அதை கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதை மட்டும் புது சிலபஸில் உள்ள மட்டும் இல்லாமல் இந்த இலக்கணத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பழைய சிலபஸ் உள்ள புக்குகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இயர் சிலபஸ் மொத்தத்தில் சொன்னோன்னா இந்த இயர் சிலபஸ் ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா படித்து
வெற்றி பெற்று நல்லதொரு பணியில் அமர எல்லா இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. அனைவரும் பார்த்து பயனடையுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.